முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்குனே ஏத்த அந்த ஸ்கவுட்டிங் டீம் எங்க இருந்தோ புது பிளேயர் எங்க இருந்தோ இறக்குவாங்க. அவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தான் இன்னைக்கு நம்ம உலகத்தோட நம்பர் 1 போலரே பார்த்திருக்கோம். இந்த மும்பையோட ஸ்கவுட்டிங் டீம் அண்டர் ஜான் ரைட், ஃபார்மர் இந்தியா கோச், அவர் பார்த்திவ் பட்டேல் எல்லாம் வந்து இன்னமும் இருக்காரு டீம்ல ஸ்கவுட்ஸா. இவங்க எங்க இருந்தோ அனர்ட் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் போலரை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, சமீபத்துல கேரளா பிரீமியர் லீக் விளையாடினாரு. இவர் இது வரைக்கும் கேரளாக்கே டெபியூ பண்ணாத பிளேயர். இவர் வந்து மலப்புரம் கிரிக்கெட் அகாடமில பிராக்டிஸ் பண்ணாரு. ஆலப்பி ரிப்பிள்ஸ் ஆமா, அங்க விளையாடினாரு. மும்பை இந்தியன்ஸ் எந்த அளவுக்குன்னா இவரை எடுத்துட்டு சும்மா உட்கார வைக்காம SA-20 நடந்துட்டு இருந்துச்சுல சவுத் ஆப்பிரிக்கால, அங்க இவரை கொண்டு போய் நெட் போலரா யூஸ் பண்ணாங்க. ஆமா, கிட்டத்தட்ட 45 நாள் வந்து அங்கேயே இருந்து மும்பை டீம் கூட இருந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் இல்லையா? செம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் இந்த மாதிரி மேட்ச்ல நேரடியா ஹை பிரஷர் கேம்ல இறக்கி விட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செட்டில் பேட்டர் ருத்துராஜோட விக்கெட் எடுத்தாரு. இவர் என்னதுன்னா குல்தீப் யாதவ் ரொம்ப முன்னாடி போடுவார்ல, கொஞ்சம் ஸ்லோவர் த்ரூ த ஏர். இப்ப வந்து குல்தீப் யாதவ் நல்லா பேச வெரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அப்பெல்லாம் ரொம்ப மெதுவா போடுவாரு. சில சமயம் அட்வான்டேஜா இருக்கும், சில சமயம் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். இன்னைக்கு ஏன் அட்வான்டேஜா இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோவா போட்டாரு. சேப்பா கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், இந்த ஐபிஎல் நடக்கிற மத்த கிரவுண்ட கம்பேர் பண்ணி கொஞ்சம் பெருசு. சோ பவுண்டரியில நிறைய கேச்சஸ் போச்சு. சின்ன கிரவுண்ட்ல போறப்ப மேபி அதெல்லாம் 6 போகுமான்னு எனக்கு தெரியல. பட் சூப்பரா பண்ணாரு. அவர் யூஸ் பண்ண விதமும் சூரியகுமார் யாதவ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு.